வணக்கம் சென்டம் ஆப் வியூவர்ஸ். நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே சென்டம் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. குரூப் 2 2A அண்ட் RRB அண்ட் SSCக்கு. ஸோ கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் சென்டம் ஆப் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெஸ்ட் வகையாக அறிமுகப்படுத்துகிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு, ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஒவ்வொரு தனி சாப்டருக்கும் கொஷின்ஸ் நிறையா அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரசிடெண்ட்டை பற்றி படிச்சிங்கன்னா பிரசிடெண்ட் பற்றி ஒரு 500,000 கேள்வி. அதுக்கப்புறம் ஒரு INMல இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி படிச்சிங்கன்னா அது ஒரு 500,000 கேள்வி. ஒவ்வொரு சாப்டருக்குமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த அல்காரிதம் டெஸ்ட்டை கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் கனவை நிறைவேற்றிக்கங்க. வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸுக்கு பார்ப்போம். ஆகஸ்ட் 6, 2025. ஃபர்ஸ்ட், அப்னா கர் என்ற திட்டம் சமீபத்தில் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? அப்னா கர்னா எந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஓகேங்களா? இந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் என்ன அப்படின்னா 350 லொகேஷன்ஸ் வித் 4430 பெட்ஸ் ஆன் ஸ்டேட். இது என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இந்த அப்னா கர் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க நேத்தி. அந்த அப்னா கர்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் லாரி ஓட்டுநர்கள் பாதுகாப்பான, வசதியான மற்றும் சுகாதாரமான ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடம் தான் இது. ஓகேங்களா? வசதிகளை வழங்குவதற்காக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்னாகர் திட்டம். பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களில் OMCல் ஆதரவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அப்னாகர் திட்டம் யாருக்கு தொடர்பானது அப்படின்னா, லாரி ஓட்டுநர்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறவங்களுக்கு லாரி ஓட்டுநர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தர்றது இந்த திட்டத்தோட முன்னோடி. அமைச்சு தர்றது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் தொழில்துறை நவீன மயமாக்கலுக்காக நுமல்கர் ரிஃபைனரி லிமிடெட் NRLன்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் எந்த நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் BSNLோட ஏற்படுத்தப்பட்டிருக்கு. BSNLங்கிறது இந்திய நாட்டோட டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஓகேவா? டிஜிட்டல் மாற்றம் மற்றும் நவீனமயமாக்கல் விரைவுபடுத்துவதற்காக கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான இண்டஸ்ட்ரி 4.0 ஒர்க் ஷாப் எங்க நடக்குது அப்படின்னா கவுஹாத்தியில், அஸ்ஸாம்ல. இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் பாரத் சஞ்சார் நிஜாம் லிமிடெடும் நும்லிகர் ரிஃபைனரி லிமிடெடும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலயமா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது நிதி அமைச்சகத்தின் கீழே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். அப்புறம் சரஸ்வத் கூட்டுறவு வங்கி சமீபத்தில் சரஸ்வத் கூட்டுறவு வங்கி எந்த வங்கியோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி, நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகே, புரிஞ்சுக்குங்க. நியூ இந்தியா சரஸ்வத் பேங்க்கு நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்கோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ கனரா பேங்க்கு மற்ற பேங்கோட இணைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு மற்ற பேங்கோட இணைச்சிருக்கிற மாதிரி இந்த பேங்க்கு இணைச்சிருக்கிறாங்க. நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி சரஸ்வத் கூட்டுறவு வங்கியுடன் தானாக முன்வந்து இணைவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த இணைப்பு ஆகஸ்ட் 4, 2025 அன்று நடைமுறைக்கு வந்ததா சொல்றாங்க. இந்த இணைப்பை தொடர்ந்து அனைத்து NICB கிளைகளுக்கும் சரஸ்வத் வங்கியின் கிளைகளாக செயல்படும். மேலும் அனைத்து வாடிக்கையாளர்களும் நலன்களும் பாதுகாக்கப்படுங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதை யார் இணைச்சிருக்காங்க அப்படின்னா
சரஸ்வத் வங்கி கிளைகளாக இணைச்சிருக்காங்க. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குஜராத்தில் உள்ள அஸ்வினி வைஷ்ணவ் குஜராத்தில் உள்ள இவர் யார்? ரயில்வே அமைச்சர். குஜராத்தில் உள்ள பவ நகரிலிருந்து எந்த புதிய விரைவு ரயிலை கொடியசைத்து தொடங்கி வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பவ நகர் அயோத்தி விரைவு. ஓகே, பவ நகர் அயோத்தி விரைவு ரயில். இதை யார் இதோட ரயில்வே துறை அமைச்சர்னா அஸ்வினி. அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் இந்த ரயில்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 4, 2025 மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை குஜராத்தில் உள்ள பவநகர்லேருந்து 3 புதிய விரைவு ரயில்களை காணொலி மூலமா தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த பவநகர் அயோத்தி விரைவு ரயில் இருக்கு இல்லையா, அது ரீவா புனே விரைவு ரயில் மற்றும் ஜபல்பூர் ராய்ப்பூர் விரைவு ரயில் ஆகியவை இதை சேர்த்து அடங்கும். அதோட சேர்ந்தது. இந்த முதல் இதுல டாக்டர் மன்மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தோட தலைவரும் விஷ்ணு தியாசாய் அப்புறம் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டாங்க. ஓகே, யார் இதுல கலந்து கொண்டாங்கன்னு பார்த்துப்போம். அப்புறம் ப்ளூபர்ட் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டிருக்கு? ப்ளூபர்ட் எந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் நாட்டோட உள்ளதுன்னா அமெரிக்கா வருது. முக்கியமான தகவல்கள் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ப்ளூபேர்டுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பிளாக் 2 ப்ளூபேர்ட் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவி இருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தால இதை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ப்ளூபேர்ட் சேட்டலைட்டு. இது ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னா ஆந்திர பிரதேசில் இருக்கு. இந்த GSLV MK13 என்ற அழைக்கப்பட்ட லான்ச் வெஹிக்கிள் மூலமா இதை விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த ப்ளூபேர்ட் என்பது ஸ்மார்ட் போனிலிருந்து நேரடியாக செயற்கைக்கோளுக்கு தொடர்பு கொள்ள வடிவமைக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட அமெரிக்க செயற்கைக்கோள் தான் இது. ஓகே, இது பயனாளர் தரை கோபுரங்கள் இல்லாமல் நேரடியாக விண்வெளியிலிருந்து சிக்னலை வாங்கி யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ப்ளூபேர்ட் சேட்டலைட். அப்போ பாஸ் ஃப்ரான்டாலிஸ் என்று அழைக்கப்படும் மிதுன் என்ற பகுதியளவு வீட்டு விலங்கான கால்நடை இனம் எந்த மாநிலத்துல அதிக எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேவா, அருணாச்சல பிரதேசம் பாஸ் ஃப்ரான்டாலிஸ் என்ற மிதுன் என்ற பகுதியளவு வீட்டு விலங்கான கால்நடை. ஓகேவா, இந்த இனம்தான். இது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசல இருக்கு. இந்த பாஸ் ஃப்ரான்டாலிஸ்னா என்ன அப்படின்னா, வடகிழக்கு இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானியான பழங்குடி விவசாயிகள் மிதுனை, அதாவது பாஸ் ஃப்ரான்டாலிஸ் தேசிய கால்நடை திட்டத்தின் கீழ் சேர்க்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த மிதுன் என்பது அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் அஸ்ஸாம்ல சில பகுதியில் வீட்டு விலங்குக்கான கால்நடை இனம் தான் அந்த எரும மாடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இனம் அதுதான். 2019ஆம் ஆண்டு கால்நடை கணக்கெடுப்பின்படி 95% மிதுன் இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ 91% அருணாச்சல பிரதேசத்தில் மட்டுமே இருக்கு. ஸோ மிதுன் அருணாச்சல பிரதேசம் மற்றும் நாகாலாந்து ஆகிய 2 மாநிலங்களின் மாநில விலங்காகவும் அது விளங்குது. ஸோ இந்த சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார கலாச்சார முக்கியத்துவம் உள்ள இந்த மிதுன் விலங்கை டேக் கேர் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் பழங்குடி விவசாயிகள் மிதுனை தேசிய கால்நடை திட்டத்தின் கீழே இணைக்க சொல்லியிருக்காங்க. நகர்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகர்கர் சரணாலயம் ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. இந்த ராஜஸ்தான்ல நகர்கர் வனவிலங்கு எங்கன்னா ராஜஸ்தான் சரணாலயத்துல எல்லைகளாக சமீபத்துல மாற்றி அமைச்சிருக்காங்க. இது இந்த சரணாலயத்திற்குள்ள சொகுசு ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மற்றும் அதன் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவுதான் இதோட இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த நகர்கர் வனவிலங்கு சரணாலயம் ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கிறதுனால ஜெய்ப்பூர் நிறுவனர் மகாராஜா சவாய் ஜெய் சிங் 2 அவர்களால் 18ஆம் நூற்றாண்டுல இந்த சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு.
இந்தியா ஐநா குளோபல் சவுத் கெப்பாசிட்டி இனிஷியேட்டிவ் முதல் கட்டம் எத்தனை வளர்ச்சி திட்டங்களை தொடங்கப்பட்டிருக்கு? அதாவது குளோபல் சவுத் கெப்பாசிட்டி இனிஷியேட்டிவ், குளோபல் சவுத் கெப்பாசிட்டி இனிஷியேட்டிவ் 4 முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்திய ஐநா குளோபல் சவுத் கெப்பாசிட்டி, இந்தியா மற்றும் ஐநாவில் குளோபல் சவுத் கெப்பாசிட்டி இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் உள்ள முதல் திட்டங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 1, 2025 அன்று இந்தியா ஐநா குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலயமா 4 வளர்ச்சி திட்டங்கள் முதல் பகுதியில் செயல்படுத்துறாங்க. ஓகேங்களா? செயலாளர் தன்மயா லால், ஐநா அதிகாரிகள், வெளிநாட்டு பிரமுகர்கள் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பிரதிநிதிகள் அனைத்துமே இதில் கலந்துக்கிட்டாங்க. 2023 நடைபெற்ற 78வது ஐநா பொதுச்சபையின் மூலயமா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த திட்டத்தை அறிவிச்சாரு. இந்த ஆயுர்வேத ஆகாரம் என வகைப்படுத்தப்படும் ஆயுர்வேத உணவுப் பொருட்களை அதிகாரப்பூர்வ தொகுப்பை எந்த அமைப்பு வெளியிட்டிருக்கு? இது அதிகாரப்பூர்வ வெளியிட்டது யார்? ஆயுர்வேத ஆகாரம்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய FSSAI இந்த ஆயுர்வேத ஆகாரம் என வகைப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகாரப்பூர்வ தொகுப்பை இது வெளியிட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2022 உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஒழுங்குமுறைகளால இந்த அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அட்டவணை 7 சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த பாரம்பரிய உணவு அனைத்தும், பாரம்பரிய சமையல் அனைத்தும் குறிப்பேடு எடுத்து இதில் சேர்த்திருக்காங்க. ஓகே, ஃபியூச்சர் தேவைகளுக்காக இந்த பட்டியல் ஒழுங்குமுறை கட்டமைப்புக்குள்ள உள்ள பியின் குறிப்பு கீழ்முறையாக வெளியிடப்பட்டிருக்கு. அப்புறம் மீன் உற்பத்தியில 2வது பெரிய நாடாக மீன் உற்பத்தியில எது மாறி இருக்கு? மீன் உற்பத்தியில எது 2ஆக மாறி இருக்குன்னா இந்தியா 2வதாக மாறி இருக்கு. எதனால அப்படின்னா, இந்தியா இப்போது உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தியா இருந்திருக்கு. மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் இதை வெளியிட்டிருக்கிறாரு. கொல்கத்தாவில் நடந்த ஒரு நிகழ்வில் இவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநில அதிகாரங்கள் அமைச்சர் இந்த கூட்டத்தில் இது மீன் ப்ரொடக்ஷன்ல அதிகமா இருக்கிற நாடு எது அப்படின்னா இந்தியா. சமீபத்தில் 79 வயசுல காலமான முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் எந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரு ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? இவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால்ங்கிறவர் தன்னோட 79வது வயசுல இறந்துட்டாரு. அவர் புதுதில்லியில உள்ள ராம் மனோகர் லோகியா அப்படிங்கிற மருத்துவமனையில ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இறந்திருக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் நியூஸ். அப்புறம் ட்ரியடைஸ் ஃபார் த ரிமார்க்கபிள் ரோஹித் என்ற புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க? ஆர் கௌசிக். இது எதை பத்தி இந்த புக்குன்னா, ரோஹித் சர்மா பத்தி. த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் அப்படிங்கிறது ஆர் கௌசிக்ங்கிறவரு இந்த ரோஹித் சர்மா பத்தி இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு பேர் என்னன்னா ட்ரியடைஸ் ஃபார் த ரிமார்க்கபிள் ரோஹித். ஆர் கௌசிக் எழுதியிருக்கிறாரு. இது அவரது பெரிய வெற்றிகளையும் அவர் சந்தித்த சவால்களையும் காட்டுற இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது ஆர் கௌசிக். அடுத்து, மாவட்ட வெள்ள தீவிர குழு DFSSI கூட்டாக உருவாக்கிய 2 நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IIT டெல்லி மற்றும் IIT காந்தி நகர். இது என்னன்னா, நியூ டிஸ்ட்ரிக்ட் ஃப்ளட் சிவியரிட்டி இண்டெக்ஸ் ஃபேக்டர்ஸை இம்பேக்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, IIT டெல்லியும் IIT காந்தி நகரும் சேர்ந்து இந்த ஃப்ளட் சிவியரிட்டி இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. எங்கே நடந்தது அப்படின்னா, இப்போ IIT டெல்லி மற்றும் IIT காந்தி நகர் பல பிராந்தியங்களில் அடிக்கடி ஏற்படுற சேதத்தினால, இப்போ நேற்று கூட எங்கள் நார்த்துக்குள்ள ஹிமாச்சல பிரதேசில் திடீர்னு ஒரு கிளவுட் பஸ்ட்னால நிறைய முன்னாடி நடந்த உத்தரகாசி அந்த வெள்ளப்பெருக்கு மாதிரி நேற்று நடந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் பல பிராந்தியங்களில் அடிக்கடி மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும் வெள்ளம்
வெள்ளத்தை தீவிரத்தை குறைக்கிறதுக்காகவும் அதை முன்கூட்டியே அறிஞ்சு சேஃபாக இருந்துக்கிறதுக்காகவும் ஏற்பட்ட இந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி டெல்லி, ஐஐடி காந்திநகர் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வெள்ள தீவிர குறியீட்டை வெளியிட்டிருக்காங்க, DFSI. அப்புறம் 155 ஆண்டுகள் பழமையான பாதல் பாணி காலகுண்டு ரயில் பாதையில் மேற்கு ரயில் அதன் பாரம்பரிய ரயில் சேவைகளை மீண்டும் தொடங்கியிருக்கு. இது எத்தனை வருஷம் அப்படின்னா பாதல் பாணி காலகுண்டு 155 ஆண்டுகள். ஓகேவா? இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்த ரயில் வெளியிட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள பாதல் பாணி காலகுண்ட பாதையில் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள மீட்டர் கேஜ் கொண்ட இந்த பாரம்பரிய ரயில் இயக்கத்தை 155 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கியிருக்காங்க. இந்த சுற்றுலா பயணி வருகை குறைஞ்சதுனால இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது டாக்டர் அம்பேத்கர் நகர் பிரிவில் அமைஞ்சிருக்கு. பாதல் பாணி காலகுண்ட பாதை எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசோட தலைநகரம் போபால். ஆளுநர் மங்குபாய் சி பட்டேல், முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா பட்சலா அப்படின்னு சொல்லிட்டு மிக பழமையான யானை மத்திய பிரதேசன் பன்னா புலிகள் காப்பகத்தில் 100 வயதுக்கு மேலே இருந்தது. ஓகே, இவ்வளோதான். அப்புறம் நேர்த்தி டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கிளவுடு பஸ்ட்னால ஒரு கிராமத்தையே ஒரு வித்தின் 2 செகண்டில் அழிச்ச இந்த வீடியோ தான் இது. சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் மேக வெடிப்பு திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா உத்தரகாசி தான். ஓகே, இது ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது. இந்த உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தாராளி கிராமங்கள் மேக வெடிப்பு. அந்த கிராமம் அழிஞ்ச கிராமம் என்னன்னா தாராளி. மேக வெடிப்புக்காக திடீர் வெள்ளம் ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதனால பல உயிர்களும் போயிருக்கு. ஓகே, இப்போ அதை என்னென்னு சொல்லிட்டு சர்வே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமோ நாளைக்கு உங்களுக்கு தர்றேன். நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.